இந்த பேலஸ் நமக்கு டெரிக் லொக்கேஷனில் இருக்குதுங்க. ஒன் ஆஃப் த ப்ரைம் லொக்கேஷன் இன் நாகர்கோவில் அப்படின்னா மெயினாக நம்ம டெரிக்கை சொல்லலாங்க. இந்த டெரிக்கில் இருக்கிற இந்த பேலஸை வாங்குறவங்க இந்த சோஃபா செட் எல்லாமே சேர்த்து எடுத்துக்கலாங்க. எல்லாமே கிளாஸியான மெட்டீரியலில் கட்டினதுங்க. ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிளாஸியான மெட்டீரியல் இருக்குது. கம்ப்ளீட்டாக டீ குட் தான் எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே. ஃப்ரண்ட்டில் ரோடு, தென் ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங், கார்டனிங் செட்டப் எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. போர்வெல் எல்லாமே நமக்கு அவைலபிளுங்க. ஸோ வாட்டர் டேங்குமே கட்டி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஈஸியாலாம் இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிட முடியாதுங்க. இதை ஓப்பன் பண்ணணும், தென் இந்த டோர் இதை செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணி தென் இதையுமே நம்ம ஓப்பன் பண்ணணுங்க. நல்ல ஃபர்னிச்சருங்க, நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஸ்டீலாக உட்டான் இருக்குது. அவ்வளோ குவாலிட்டியான மெட்டீரியலில் தான் எல்லா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சூப்பரான டைனிங் செட்டப்புங்க. 5 பேர் 5 சேர் போட்டு நல்ல ரவுண்டு டேபிளில் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறோம். கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே சூப்பரான கிச்சனுங்க. அந்த காலத்திலே கபோர்ட் எல்லாமே போட்டு கட்டியிருக்காங்க. நல்ல கிரானைட் ஒர்க் தான், நல்ல குவாலிட்டியான கிச்சன் தாங்க. ஸோ சிங்க் எல்லாமே வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இது மொத்தம் 3 பெட்ரூம்ங்க. 3 பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம் தான். கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு ஹால், தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் அந்த மாதிரி இருக்குது. கட்டில் எல்லாமே கொடுத்துருவாங்கங்க. எந்த ஃபர்னிச்சருமே அவங்க எடுக்க மாட்டாங்க. காட் வித் பெட்டோட தான் நமக்கு வந்துடுது. காட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குதுங்க. நல்ல வுட் மெட்டீரியல் தான். இதில் ஒரு பேசேஜ் தென் பாத்ரூமோட இருக்குதுங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே மொத்தம் நமக்கு 3 பாத்ரூம்ஸ் வந்துடுது. 2 பெட்ரூமில் பாத்ரூம் இருக்குது, தென் செப்பரேட்டாகவும் பாத்ரூம் இருக்குது. செட் பேக்லேயே இவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அப்போ வீட்டுக்கு பேக்கில் எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. நிறைய மரங்களும் வச்சு விட்டுருக்காங்க. வெயிலோட தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸ்டேர் கேஸ்லேருந்து மேலே ஏறி வந்ததும் ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தென் மினி ஹாலுங்க. மினி ஹால் இல்லை, இது பெரிய ஹால்னே சொல்லலாம். ஸ்டடி ரூமில் நல்ல ஃபர்னிச்சர் எல்லாமே சுற்றுற ஃபர்னிச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. தென் புக் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபர்னிச்சர் எதுவுமே நம்ம பை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வீடு அவ்வளோ கிளாஸியாக இருக்குதுங்க. இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது, மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே உள்ள என்டர் ஆனோம் அப்படின்னா ஒரு காட் இருக்குது வித் பெட்டோட, ஒரு அலமாரியுமே இருக்குதுங்க. ஸோ அட்டாச்சு பாத்ரூம் தான். இதில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கான்செப்டில் சிம்பிளாக ஒரு இது கொடுத்து ஃபர்னிச்சருமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸான பாத்ரூம்ங்க. இதில் ஒரு கர்டன் போட்டு நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். கர்டனுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 BHK வித் 2 டீசன்ட் ஹால்ஸுங்க வித் ஆல் ஃபர்னிச்சர்ஸ். ஸோ ஏசி எல்லாமே இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 12 cents ஆஃப் லேண்ட் ஏரியா, ஹவுஸ், ஃபர்னிச்சர் எல்லாமே இருக்கிறதுனால 5.5 crores. வெரி ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க. இந்த பங்களா பார்க்கணும் அப்படின்னா என் நம்பரில் கால் பண்ணிவிட்டு வாங்க. இதை பெஸ்ட் ப்ரைஸில் ஃபைனல் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.